அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, பிஜிடிஆர்பில யூனிட் 8 நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ், அதோட சைஸ், ஷேப் அண்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பார்க்க போறோம். இதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நியூக்ளியர் பிசிக்ஸ் பை டிசி தயால், நியூக்ளியர் பிசிக்ஸ் பை எஸ்பி பட்டேல், Introduction to Nuclear and Particle Physics by V.K. Mittal, R.C. Verma and S.C. Gupta. இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃபர்தரா இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், இந்த டாபிக் ரிலேட்டடா நிறைய கண்டென்ட் தெரியணும்னா நீங்க இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணலாம். இப்போ டாபிக் உள்ள போகலாம். நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல பேசிக் நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நியூக்ளியர் சைஸ். இதுல ஃபர்ஸ்ட் 1919 அப்போ இந்த நியூக்ளியர் சைஸ் எஸ்டிமேஷன் யார் பண்ணா அப்படின்னு சொன்னா ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறவரு ஆல்பா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆல்பா பார்ட்டிகல்ஸ்க்கு நம்ம ஒரு சர்டன் கைனடிக் எனர்ஜி கொடுத்து நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு டார்கெட் நியூக்ளியஸ்ல பம்பார்ட் பண்ண போறோம். அப்படி பம்பார்ட் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த ஆல்பா பார்ட்டிகல்ஸ் டார்கெட் நியூக்ளியஸ் நோக்கி வரும். அப்படி வந்துகிட்டே இருக்கிறப்போ அதோட கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஒரு சர்டன் லிமிட்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது அந்த ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் they feel a force of repulsion. அந்த force of repulsion ஃபீல் பண்றதுனால அதோட கைனடிக் எனர்ஜி அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சு அட் சர்டன் டிஸ்டன்ஸ்ல இந்த கைனடிக் எனர்ஜி கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடும். பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி அட் இட்ஸ் மேக்ஸிமம். இப்படி இருக்கிறப்போ திஸ் பாயிண்ட் அட் விச் கைனடிக் எனர்ஜி இஸ் ஜீரோ இஸ் கால்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் நியூக்ளியஸை நோக்கி வர்றப்போ அதோட கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகி ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கைனடிக் எனர்ஜி ஜீரோ ஆகும். அந்த ஜீரோ ஆகுற அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் தான் என்ன கொடுக்குது அப்படின்னு சொன்னா ஒரு ரஃப் எஸ்டிமேட் கொடுக்குது. எதுக்குன்னா நியூக்ளியர் சைஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு. After this bombardment, alpha particle again it turns back and again என்ன ஆகும்னா மாதிரி கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். as kinetic energy increases potential energy decrease ஆயிட்டே போகும். அப்ப என்ன ஆகுது, whole kinetic energy is converted into potential energy இல்லையா, எந்த இடத்துலன்னா at distance d. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப என்ன பண்றோம்னா கைனடிக் எனர்ஜியையும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நம்ம ஈக்குவேட் பண்றோம். இந்த இடத்துல இந்த டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதை தான் என்னன்னு சொல்றோம்னா நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம். நமக்கு இப்போ டி வேணும் அப்படின்னு சொன்னா we shall take this to the other side. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிறப்போ இந்த இசட் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா இட் மென்ஷன்ஸ் the atomic number of the target nucleus. அப்போ இந்த இடத்துல இது ரெண்டுமே directly proportional இருக்கிறதுனால so d increase ஆக z increase ஆக d என்ன ஆயிட்டே இருக்கும்னா increase ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இதுல இருந்து என்ன சொல்லலாம், size of the nuclei depends upon the mass number. Size of the nuclei depends upon the mass number of the அந்த டார்கெட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் லைட்டஸ்ட் எலிமெண்ட்ஸ் இது என்ன சொல்றாங்கன்னா லைட்டஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் எந்த ஆர்டர்ல இருக்கும்னா 5 × 10⁻⁻15 மீட்டர்ல இருக்கும். இந்த 10⁻⁻15 மீட்டரை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஃபெர்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் 5 ஃபெர்மி. அடுத்து nuclear density remains approximately constant over most of the nuclear volume. நம்ம nuclear density கிட்டத்தட்ட அந்த full nuclear volumeலயுமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். அப்புறம் ரேப்பிடா என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா ஜீரோ ஆயிடும். நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா nuclear volume is approximately proportional to number of nucleons அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதோட வால்யூம் is proportional to nucleons.
நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ், அதாவது மாஸ் நம்பர்னு சொல்லலாம். we know that V is equal to 4/3 pi r cube. so 4/3 pi r cube is proportional to A. அப்போ என்ன ஆகும்? R is directly proportional to A power 1/3. இந்த இடத்துல R cube இருக்கு. so R is proportional to A power 1/3 அப்படின்னு ஆயிடும். இந்த இடத்துல proportionality constant நம்ம introduce பண்ணோம்னு சொன்னா R is equal to R naught A power 1/3. இதுல R naughtங்கிறது proportionality constant. அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா நியூக்ளியர் யூனிட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த R naught ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 1.2 into 10 power minus 15 meter. Of course it is 1.2 Fermi. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா this formula holds good only for nuclei having atomic number Z is greater than 10. இது நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படி நம்ம ரேடியஸ் ஆஃப் தி நியூக்ளியை நம்ம எந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா எவ்வளோ அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா 10 power minus 14 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த 10 power minus 14 மீட்டர்ல நியூக்ளியஸுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு? நமக்கு புரோட்டான்ஸும் இருக்கு, நியூட்ரான்ஸும் இருக்கு. அந்த ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கும்னா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். அதனால நம்ம இத என்னன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ். இட் இஸ் அப் டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் இல்லையா, 10 power minus 14 மீட்டர் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நிறைய மெத்தட்ஸ் நியூக்ளியர் ரேடியஸை மெஷர் பண்றதுக்கு இருக்கு. அதுல ரெண்டு மெத்தட் என்னன்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் மெத்தட் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெத்தட். நியூக்ளியர் ஃபோர்ஸ் மெத்தட்ல நியூக்ளியஸ் நம்ம எதை வச்சு ப்ரோப் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நியூக்ளியான் ஆர் லைட் நியூக்ளியஸ் வச்சு பண்ணுவோம். இதை எலக்ட்ரோ மேக்னெட்டிக் மெத்தட்ல எலக்ட்ரான்ஸ் ஆர் மியான்ஸ் வச்சு பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அடுத்து நியூக்ளியர் ஷேப். நம்ம ஷேப் ஆஃப் அ நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னாலே அதை என்னன்னு சொல்லலாம்னா ஸ்பெரிக்கல் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா for a given volume இந்த ஷேப் தான் என்ன ஆகும்னா லீஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கிறதா இருக்கும். அதனால it provides maximum short range binding forces between the nucleons. அதனால இந்த ஷேப் ஆஃப் தி நியூக்ளியஸ் எப்படிதான் இருக்கும்னா ஸ்பெரிக்கலா தான் இருக்கும். ஆனா ரொம்ப சில நியூக்ளியில என்ன இருக்கும்னா சின்ன சின்ன அசிமெட்ரிஸ் இருக்கும். அது எதனால அந்த அசிமெட்ரிஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா டியூ டு தி பிரசன்ஸ் ஆஃப் ஹை எலக்ட்ரிக் குவாட்ரூபோல் மொமெண்ட். இதை நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம மாடல்ஸ் பார்ப்போம் இல்லையா, நம்ம நியூக்ளியர் மாடல்ஸ் பாக்குறப்போ அதுல ஷெல் மாடல்ல நமக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த குவாட்ரூபோல் மொமெண்ட்ஸ், அசிமெட்ரி, இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்து நம்ம நியூக்ளியஸ் டீவியேட் ஆகி வேற ஷேப் ஃபார்ம் பண்றது, இது எல்லாத்தையும் நம்ம எதுல டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஷெல் மாடல்ல நம்ம பார்ப்போம் பின்னாடி. இப்போதைக்கு நமக்கு சில நியூக்ளியில நமக்கு ஸ்மால் அசிமெட்ரிஸ் இருக்கும் டியூ டு ஹை எலக்ட்ரிக் குவாட்ரூபோல் மொமெண்ட் அப்படிங்கறத மட்டும் லைட்டா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நிறைய நியூக்ளியில மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியில நமக்கு எப்படி இருக்கும்னா த ஷேப் ஆஃப் தி நியூக்ளியஸ் எப்படிதான் இருக்கும்னா ஸ்பெரிக்கலா தான் இருக்கும். அதுல எலிப்டிசிட்டி இட் இஸ் இன் தி ஆர்டர் ஆஃப் 1% தான். அப்போ அந்த ஆன் தி ஹோல் இந்த ஷேப் ஆஃப் தி நியூக்ளியஸ் என்னன்னு கேட்டா நம்ம ஸ்பியர் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது நியூக்ளியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்ப ஆல்பா ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க, என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே எங்க கன்ஃபைன்ட் ஆயிருக்குன்னா அந்த நியூக்ளியஸோட சென்ட்ரல் ரீஜியன்ல கன்ஃபைன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ புரோட்டானை எதுக்கு ஐடென்டிக்கலா சொல்லலாம்னா ஒரு ஹைட்ரஜன் அயான்ல நம்ம ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கும், அதுல ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இந்த சார்ஜ் ஆஃப் அ புரோட்டான் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஒரே ஒரு அயான் தான் இருக்க போகுது, ஒரே ஒரு எலக்ட்ரான், ஒரே ஒரு புரோட்டான், பட் ஆஃப் ஆப்போசிட் சைன். இது நமக்கு தெரியும். இப்ப ஆல்பா பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறது என்னது, 2 எலக்ட்ரான் இருக்கிற ஒரு பார்ட்டிகிள். அப்போ அதுல என்ன சொல்றோம், இது ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ். அதுல அப்போ என்ன பண்றோம், 2 எலக்ட்ரானை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன இருக்கும், ஹீலியம் நியூக்ளியஸ்ல ஒரு 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 2e. ங்கிறது சார்ஜ். ஓகேங்களா? அப்போ the charge on the nucleus carrying Z protons 1 இருக்குன்னா it is 1e. இப்போ 2 இருக்குன்னா it is 2e. அப்ப Z protons அப்படின்னு சொன்னா it is obviously Ze units. அப்போ charge on the nucleus அப்படின்னு சொன்னா அதோட வேல்யூ என்னன்னா Z into E, where Z
tells us the atomic number of a atom. அதுக்கு அடுத்து நியூக்ளியஸ், நமக்கு ஆல்ரெடி தெரியும் நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டான்ஸ் இருக்கு, அதே மாதிரி நியூட்ரான்ஸும் இருக்கு. ரெண்டு பேருக்கும் நடுவுல ஸ்ட்ராங் நியூக்ளியர் இன்டராக்ஷன் இருக்கு. எவ்வளவு டிஸ்டன்ஸுக்குள்ள இருக்குன்னு சொன்னோம், 10⁻⁴ மீட்டருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னோம். இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு சொன்னா, இப்ப புரோட்டான் ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ஆப்வியஸ்லி அது என்ன பண்ணணும்னா ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ரிப்பல் பண்ணணும். அந்த ரிப்பல்ஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கூலும் ரிப்பல்ஷன்னு சொல்றோம். அந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ற அளவுக்கு வந்துட்டு புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் நடுவுல இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, இவ்வளவுதான். இப்போ இதுல வந்து ஒரு ஸ்மால் ரீகேப் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நமக்கு எம்சிக்யூல கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா, நியூக்ளியர் சைஸ் எவ்வளவு இருக்கும், இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 10⁻⁴ மீட்டர் இருக்கும். இதுல மேக்சிமம் இதை எது வச்சு வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் அப்படிங்கறத வச்சு, அந்த ரிலேஷனை வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா ப்ரெடிக்ட் பண்றோம். அதே மாதிரி இதுல சைஸ் ஆஃப் தி நியூக்ளியை வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் மாஸ் நம்பர். அடுத்து லைட்டஸ்ட் எலமெண்ட்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் எவ்வளவு இருக்கும்னா 5 × 10⁻⁻15 மீட்டர் இருக்கும். 10⁻⁻15 மீட்டருங்கிறது ஃபெர்மி. அடுத்து நியூக்ளியர் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா கொண்டு வரோம், R is equal to R0a⁻1/3. இதுல இந்த R0ஓட வேல்யூ 1.2 × 10⁻⁻15 மீட்டர். இது ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ ஏ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு மெமரைஸ் திஸ் வேல்யூ. அப்போ ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலா எதுக்கு வந்துட்டு சூட் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபார் தி நியூக்ளியஸ் ஃபார் தி ஆட்டம்ஸ் whose atomic number is greater than 10, அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்முலா ஹோல்ஸ் குட் ஆகும். அடுத்தது வந்துட்டு இது வந்து இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நியூக்ளியர் ஷேப் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கும். அசிமெட்ரிஸ் இருந்துச்சுன்னா அது எதனாலன்னா இந்த குவாட்ரூபோல் மொமெண்ட்னால அசிமெட்ரிஸ் இருக்கலாம். அப்புறம் நியூக்ளியர் சார்ஜஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் ZE யூனிட்ஸ். இவ்வளவுதான். இந்த விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை விட அதிகமான கண்டென்ட் வேணும்னா நம்ம புக்ஸையும் ரெஃபர் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோல இது சம்பந்தமான MCQ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.